வணக்கம். நமது வனம் இந்தியா ஃபவுண்டேஷனின் 456வது வாராந்திர கலந்தாய்வு கூட்டம் 23/7/2024 செவ்வாய்க்கிழமையன்று வனம் அடிகளார் அரங்கில் நடைபெற்றது. இக்கலந்தாய்வு கூட்டத்தில் வனம் இயக்குநர்கள், நிர்வாகிகள், அறம் காவலர்கள், மரம் காவலர்கள், தன்னார்வலர்கள், சிறப்பு விருந்தினர்கள் உள்ளிட்டோர் கலந்து கொண்டு இவ்விழாவினை சிறப்பித்தனர். வணக்கம். நமது வனம் இந்தியா ஃபவுண்டேஷனில் 23/7/2024 செவ்வாய்க்கிழமையன்று 456வது வாராந்திர கலந்தாய்வு கூட்டம் மிக சிறப்பாக நடைபெற்றது. இக்கலந்தாய்வு கூட்டத்தில் கலந்து கொண்ட சிறப்பு விருந்தினர்கள் கனரா வங்கி மேலாளர் ஓய்வு பெற்ற திரு ராமசாமி அவர்கள், மருதமலை பவித்ரா யோகா மருத்துவமனை திரு முத்துக்குமார் அவர்கள், திருப்பூரை சார்ந்த புதுமண தம்பதிகள் திரு அருண்குமார், திருமதி ஜெயஸ்ரீ அவர்கள் மற்றும் அவர்களது பெற்றோர் திரு கோபால்சாமி அவர்கள், திருமதி சரோஜா அவர்கள், திரு சண்முக சுந்தரம் அவர்கள், திருமதி காமாட்சி அவர்கள் மற்றும் உறவினர்கள் கலந்து கொண்டு வனம் பிள்ளையார் வழிபாடு மேற்கொண்டு பின்னர் மூவர் முற்றத்தில் அமைந்துள்ள திருவள்ளுவர், மகாத்மா காந்தியடிகள் மற்றும் டாக்டர் அப்துல் கலாம் ஆகியோரின் திருவுருவ சிலைகளுக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். பின்னர் மூலிகை வனத்தில் செம்பருத்தி மூலிகை செடி நடவு செய்தும் கூட்டத்தில் கலந்து கொண்டனர். வனம் செயலாளர் திரு ஸ்கைவே சுந்தரராஜ் அவர்கள் உலக நலம் வேண்டியும் மணமக்களை வாழ்த்தியும் வாழ்த்து தவம் இயற்றினார். பெரியோர்களின் ஆசீர்வாதத்துடன் மணமக்கள் மரக்கன்றுகளை வணங்கி நடவு செய்தனர். வனம் தலைவர் சுவாதி திரு கே சின்னசாமி அவர்கள் வரவேற்புரை வழங்கினார். நமது அறங்காவலர்கள், மரங்காவலர்கள், வனம் ஊழியர்கள் அனைவரையும் வருக வருக என்று வரவேற்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். நன்றி, வணக்கம். மேலும் சிறப்பு விருந்தினர்களும் வனம் இயக்குநர்களும் அறங்காவலர் மற்றும் தன்னார்வலர்கள் பசுமை சார்ந்த கருத்துக்களையும் அனுபவங்களையும் பகிர்ந்து கொண்டனர். எனக்கு இந்த இயற்கையிலும் மற்றும் நம்மளுடைய கலாச்சாரம் இவற்றில் இருக்கக்கூடிய ஈடுபாட்டின் காரணமாக இன்றைய நிலையில் எனக்கு இளம் வயதில் இருந்த ஆர்வத்தின் காரணமாக அஸ்ட்ராலஜி, அதாவது ஜோசியம், அது நம்மளுடைய கலாச்சாரத்தோடும் அறிவுபூர்வமானது. அது ஒரு சிறந்த கலை. ஆனால் தவறாக பயன்படுத்துவதால் அதற்கு ஒரு நல்ல பெயர் இல்லாமல் இருக்கிறது. ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான வருடங்களுக்கு முன்பே பூமியிலிருந்து மிக தொலைவில் இருக்கக்கூடிய ஒரு கிரகம் சனி, அவருக்கு உருவம் இல்லை, அவர் ஒரு இருண்ட கிரகம் என்பதை நமது முன்னோர்கள், நமது ஆன்மீக ஞானிகள் டெலஸ்கோப், ராக்கெட் எதுவுமே இல்லாமல் எப்படி கண்டுபிடித்தார்கள்? தங்களுடைய திருஷ்டியினால் கண்டுபிடித்தார்கள். இன்றைக்கும் இருக்கக்கூடிய பஞ்சாங்கத்தை வைத்து 10 வருடங்கள் கழித்து எப்பொழுது கிரகணம் வரும், எப்பொழுது அமாவாசை வரும், எந்த நிமிடத்திற்கு அதை முடியும் என்பதை கணக்கிட்டு அறிய முடிகிறது என்றால் இந்த ஆரம்ப கணக்கை ஏற்படுத்தியவர்கள் யார்? நமது ஆன்மீக அறிஞர்கள். அவர்கள் தங்களுடைய திருஷ்டியின் காரணமாக, திருஷ்டி மூலமாக இவற்றை படைத்தார்கள். அதை நாம் இன்று தொடர்ந்து பார்த்து வருகிறோம். ஆனால் அதன் வழி நடக்காத காரணமாக நாம் இன்று மிக ஏராளமான சிரமத்திற்கு உள்ளாகி வருகின்றோம். அருண்குமார், ஜெயஸ்ரீ அவர்களுக்கும் இங்கே வந்திருக்கும் அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றி. எனக்கு இந்த அளவுக்கு கொண்டு வந்து என்னை இந்த இடத்துக்கு சேர்த்துல சண்முக சுந்தரம் அவர்களுக்கும் என் மனமார்ந்த நன்றி. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. வாழ்த்துக்கள். இங்கே வந்தது எனக்கு ரொம்ப சந்தோஷம், மிக்க மகிழ்ச்சியாக இருக்குது. நான் வேலை செய்கிற ஒரு நிறுவனம் மரத்தை அழிக்கிறதுக்கு கூடிய நிறுவனம்.
ஸோ நான் வந்து நிறைய மரக்கன்றுகளை நட்டு அதுக்கான ஒரு தீர்வை நான் வந்து கொடுக்கணும்னு நினைக்கிறேன். ரொம்ப தேங்க்ஸ் இங்கே கூட்டிகிட்டு வந்ததுக்கு. திருவாசகம் படிக்கிறேன், நான் ஆன்மீகத்தில் இருக்கேன். அந்த இறைவன் தான் இங்கே இழுத்து வந்து இங்கே அமைத்திருக்கிறார் என்று மிகவும் சந்தோஷமாக இருக்கு. மிக்க மகிழ்ச்சி எனக்கு. நன்றிம்மா. நன்றி. வாழ்க வளம். வாழ்க வளமுடன். நாங்கள் எல்லோரும் சேர்ந்து இந்த வனத்தை வந்து நல்லா மேலும் மேலும் வளர நம்மளால் முடிஞ்ச உதவிகளையும் நம்மளால் முடிஞ்ச வேலைகளையும் செஞ்சு வனத்தை வந்து நல்லா டெவலப் பண்ணி இன்னும் 5 வருஷம் 10 வருஷங்களில் இதே மாதிரி இனி பல மடங்கு வளர்ச்சி அடையிறதுக்கு என்னோடய குடும்பத்தின் சார்பாக வாழ்த்துக்கிறேன். இன்னும் மேலும் மேலும் இந்த வனம் ஃபவுண்டேஷனுக்கு வந்து எங்களால் முடிஞ்ச உதவியை பண்ணி இன்னும் மேலும் வளரணும்னு ஆசைப்படுறோம். எங்களை வாழ்த்த வந்தவங்க பெரியவங்க அறக்கட்டளை சார்பாக எல்லாத்துக்கும் வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன், நன்றியும் தெரிவிச்சுக்கிறேன். ஸோ நாங்கள்லாம் சென்னையில் தான் இருப்போம். நோ ஏர் நோ ட்ரீ அந்த மாதிரி தான். ஸோ திஸ் இஸ் த ஃபர்ஸ்ட் டைம், இங்கே தான் ஃபர்ஸ்ட் டைம் வந்து பார்த்துருக்கேன். கொஞ்சம் பிரமிப்பாக இருந்தது, இந்த டவுனில் இவ்வளோ மரக்கன்றுகள் நட்டு வச்சுருந்தது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எங்களுக்கு இந்த இடத்துல ஒரு மரம் நடுறக்கு ஆப்பர்ச்சுனிட்டி தந்த சுந்தரராஜ் அங்கிளுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. அண்ட் எங்களை வாழ்த்த வந்த இவ்வளோ பெரியவங்களுக்கும் அன்பர்களுக்கும் ரொம்ப நன்றி. ஸோ இந்த ஃபாஸ்டான வேர்ல்டில் இயற்கையை மறந்து ஓடிட்டுருக்கிற எங்களை மாதிரி ஒரு யங்கர் ஜென்ரேஷனுக்கு இந்த ஃபங்க்ஷன் ஒரு ஜென்டில் ரிமைண்டராக இருந்தது. ஸோ எல்லோரும் மரம் வைக்கணும், சொசைட்டியை பார்க்கணும். இந்த வனம் ஃபவுண்டேஷன், வனம் இந்தியா ஃபவுண்டேஷனில் ஒர்க் பண்ணுற எல்லாருக்குமே என்னோடய ஹார்ட்டி கங்க்ராச்சுலேஷன்ஸ். அவங்களோட கோல்டன் டைம்ஸை ஸ்பெண்ட் பண்ணிகிட்ருக்காங்க. இன்னும் நல்ல க்ரோத் ஆகணும். தேங்க்யூ. இந்த வனத்தினுடைய சிந்தனை என்னவோ அந்த படி நான் வாழ்ந்துட்டுருக்கிறேன். சொல்வதை விட நாம் செஞ்சு காட்டணுங்கிறதுல வாழ்ந்துட்டுருக்கிறேன். ஐயா தான் ஆரம்பித்து சொல்லிவிட்டாங்க, சுந்தரராஜ் ஐயா. ஒரு சின்னசாமி ஐயா என்னோடய சம்மந்தி பொண்ணை கொடுத்துருக்கேன். உண்மையிலே இப்படி ஒரு சிந்தனையாளருக்கு பொண்ணு கொடுத்து நான் பெருமைப்படுறேன், அவங்க ஃபேமிலிக்கு பொண்ணு கொடுத்ததுக்கு. ஐயா மரத்தை சொல்லிகிட்டே இருப்பாங்க. எங்கள் சித்தப்பா தவறிட்டாங்க, 79 வயசு. அதுலேயும் கூட நாங்கள் அந்த கருமாதி அன்னைக்கு கொண்டு போய் ஒரு செடியை முறிச்சு கொண்டு வந்து நம்ம நட்டுவோம். ஒரு ஆவரஞ்செடியை முறிச்சு கொண்டு வந்து செடியை ஒடிச்சு நெட்டி பங்காளியை போய் தண்ணி ஊற்றுறது ஒரு தவறான பழக்கமாயிடுச்சு. ஆனால் நாங்கள் எங்கள் அப்பாவோட பேரம்பேத்தி கூப்பிட்டு ஒரு அற்புதமான மரம் 3 மரக்கன்று நெட்டி எல்லா பங்காளியுமே அதுக்கு ஊற்றுனாங்க பால் நெய். இப்போ அது வந்து இன்றைக்கி ஒரு 5 ஆண்டுகள் ஆகுது, அப்படியே பூத்து குலுங்கி நிற்குது. இந்த பேரம்பாத்தி போய் கட்டி தாய் பிடிச்சிக்குது அதைய. 2வது நிகழ்வு அவங்களுடைய 16ஆம் நாள் நிகழ்வு அன்னைக்கு நம்ம சமந்தைகள் எல்லாம் கூட்டிகிட்டு போய் 79 ஆண்டு வாழ்ந்ததுக்கு 79 மரம் நட்டி டிப்ரிகேஷன் போட்டு இன்றைக்கி வளர்த்திட்டு இருக்கிறோம் அந்த மரத்தை. அது இங்கேருந்து எங்களுக்கு கிடச்சது. அதே மாதிரி எந்த விஷயமா இருந்தாலும் நாங்கள் மரம் நட்டாமல் துவங்குறதில்ல. இப்போ கூட நம்முடைய அலுவலகம் ஒன்று நாங்கள் கட்டி முடித்தோம் எங்கள் கம்பெனியில். அதுக்கு கூட 21 மரக்கன்று நட்டு தான் அந்த அலுவலகத்தையே திறந்தோம். ஐயரு வர்றாங்க, பூஜை பண்ணுறாங்க. இப்போ எங்கள் ஊர் ஐயர்களுக்கு பழக்கமாயிடுச்சு, பூஜை பண்ண போனாலே மரக்கன்று வாங்கிட்டு போகணும் அப்படிங்கிற அளவுக்கு பண்ணிட்டோம். எந்த கும்பாபிஷேகத்துக்கு போனாலும் இந்த வனத்தோடு நான் இணைஞ்சதுக்கு பிறகு யார் வந்து எங்கிட்ட பணம் கேட்டாலும் நான் தர்றேன். ஆனால் இதில் நீங்கள் வந்து ஒரு 10 மரக்கண்ணாவது நெட்டி அந்த கும்பாபிஷேகம் முடிச்சுட்டு அந்த கும்பாபிஷேக கடைசியில் ஒரு நீரை வந்து அது மேலே தொலைச்சிட்டிங்கன்னா அது பழக்க வழக்கமாகி தானே வாழ்க்கை முறையாக மாறிடுது. ஒரு கும்பாபிஷேகம்னா இந்த 10 மரக்கன்று வைக்கணும் அப்படின்னு பழக்கமாயிரு அப்படின்னு சொல்ல ஆரம்பித்தோம். இப்போ நான் போகிற இடத்துலையும் அதை பண்ணிகிட்டு இருக்கிறேங்க. இந்த மாதிரி இங்கே எதுக்கு வந்தோமோ, இந்த இயக்கம் எதை நினைக்கிறதோ அதையே நம்ம வாழ்க்கையில் நம்ம ஒவ்வொருத்தரும் கொண்டு வந்துட்டோம்னால தானாகவே அதை பார்த்து நம்முடைய சந்ததி பழகிக்கு இந்த வருங்காலத்தில் இப்போ பார்த்தோம்ல, போன வருஷம் வெயில் வந்து கொடுமை தாங்க முடியல. இங்கேயே சென்னையில் அவங்க எப்படி இருந்தாலும் தெரியல. இந்த டாக்டர் எப்போவுமே டாக்டர் சொன்னால் நிறைய பேர் கேட்டுக்குவாங்க. அப்பா சொன்னால் கேட்க மாட்டாங்க, அம்மா சொன்னால் கேட்க மாட்டாங்க, டாக்டர் சொன்னால் கேட்டுக்குவாங்க. நீங்கள் டாக்டரு பெரிய விஷயம் இது. அதனால் உங்கள் வாயில் ஏதாச்சும் ஒன்று வைத்தியம் பண்ணிட்டு போகையில் மரத்தை மட்டும் அந்த பேரை யூஸ் பண்ணிட்டீங்கன்னா நாங்கள் செஞ்சுருவோம். அதனால் டாக்டர் அந்த வேலையை தொடர்ந்து செய்யணும்னு சொல்லிட்டு பலவிதமான மருத்துவ துறைகள் இருக்கின்றன. இந்த இயற்கை அண்ட் யோகா மருத்துவத்தில் என்ன சிறப்பு என்று பார்த்தோமானால், கழிவு தேக்கம்தான் நோயின் அடிப்படை என்று இயற்கை மருத்துவம் பார்க்கிறது. அதன் அடிப்படையிலே கழிவுகளை நீக்குவதன் மூலமாக எல்லா நோய்களும் உடலிலிருந்து விடுபட்டு முழு ஆரோக்கிய நிலைக்கு வருவதற்கான வாய்ப்பை இயற்கை மருத்துவம் வழங்குகிறது. ஒரு வேண்டுகோள் விடுத்தாரோ அதுபோல் நான் வங்கி மேலாளருக்கு ஒரு வேண்டுகோள் விடுக்கிறேன். நீங்கள்
ஒரு புகழ்பெற்ற ஜோசியர். எதிர்பார்ப்பில்லாமல் செய்து கொண்டிருக்கிறீர்கள். உங்களிடம் ஜோசியத்திற்கு வருபவர்களை மரம் நடச் சொல்லுங்கள். கண்டிப்பாக இயற்கை எண்ணெய் அவர்களுடைய தோஷங்களை எல்லாம் நிவர்த்தி செய்து அவர்களுக்கு என்ன தேவையோ அதை இயற்கை எண்ணெய் கண்டிப்பாக கொடுப்பார். இது சத்தியம். ஏன்னா இது லாஜிக். செயலுக்கு விளைவுதான, செயலுக்கு விளைவாக இறை ஒழுங்கமைப்பு இருக்கிறது. ஆக இப்படி ஒரு இதைவிட ஒரு புண்ணியமான காரியம் மரம் வளர்ப்பதை போல வேற ஒரு புண்ணியமான காரியம் இந்த உலகத்தில் இல்லை. ஏன்னா எல்லா உயிர்களுக்கும் இது உதவி செய்து மரம். ஒவ்வொரு ஆண்டும் 6ஆம் தேதி, ஆகஸ்ட் 6ஆம் தேதி உலக பனை நடும் விழா நடத்தி வருகிறோம். இந்த அமைப்பினுடைய இலக்கு ஒவ்வொரு கிராமத்திலும் 5000 பனை நாற்றுக்களை நட்டு பனை மரங்களை உருவாக்க வேண்டும் என்பது இந்த அமைப்பினுடைய இலக்காக வைத்திருக்கிறோம். ஏன் இத்தனை மரங்கள் இருக்கும் பொழுது பனை மரத்திற்கு நாங்கள் முக்கியத்துவம் கொடுக்கிறோம் என்றால், எங்களுடைய ஆராய்ச்சியின்படி மரங்களிலெல்லாம் சிறந்தது பனை மரம். அது பராமரிப்பில்லாமல் அதிக பலனையும் மனித குலத்துக்கு வழங்க வல்லது, உயிரினங்களுக்கு வழங்க வல்லது. அதற்கு எந்த பராமரிப்பும் தேவையில்லை, அது உங்களுக்கு தெரியும். அந்த வகையிலே அது மிகப்பெரிய ஒரு பொருளாதாரமும் அதற்குள் ஒளிந்து கொண்டிருக்கிறது. பனை சர்க்கரைக்கு நீங்கள் எல்லாம் படித்தவர்கள் வந்திருக்கிறீர்கள். தம்பி மாப்பிள்ளைக்கு நான் இந்த தகவலை சொல்கிறேன். நீங்கள் கூகுளில் போய் பாருங்கள். ஃபார்ம் சுகர் 1.25 லட்சம் கோடிக்கு இங்கே ரெக்குயர்மெண்ட் இருக்குது. பனை சர்க்கரைக்கு 1.25 லட்சம் கோடிக்கு ரெக்குயர்மெண்ட் இருக்குது, KPMGயினுடைய ரிப்போர்ட். ஆனால் அந்த அளவுக்கு பனை மரங்கள் இருக்குதானா? இல்லை. அதனால் ஒரு பெரிய எக்கனாமி அதுக்குள்ளே இருக்கிறதுனால நாங்கள் அதை பனை மரத்தை நாங்கள் வச்சு வளர்த்திட்ருக்கிறோம். சென்ற ஆண்டு நீங்கள் யாராவது திருப்பூரில் மங்களத்துக்கும் மேற்க பல்லபாளையம்னு ஒரு கிராமம், அந்த கிராமத்துக்கு அவசியம் நீங்கள் போய் பார்க்கணும். அந்த குளக்கரையை சுற்றி நாங்கள் 5000 பனை மரங்கள் நாற்றுக்களை நட்டு இப்போது அது எல்லாமே தழைஞ்சி அவ்வளோ அற்புதமாக இருக்குது. இனி அந்த ஒரு 15 ஆண்டுகளில் அந்த கிராமத்துக்கு அந்த பனை மரமே சாப்பாடு போட்டு. வனம் இணை செயலாளர் திரு KM ஈஸ்வரமூர்த்தி அவர்கள் கூட்டத்தை ஒருங்கிணைத்தார். இன்றைய அன்னப்பாளிப்பு வழங்கிய வனம் ஊடகத்துறை இயக்குனர் திரு TMS பழனிசாமி அவர்களை வாழ்த்தி கூட்டம் நிறைவடைந்தது. இந்நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை வனம் ஊடகத்துறையினர் செய்திருந்தனர். உங்கள் பகுதி நிகழ்வுகளும் இடம்பெற வேண்டுமெனில் கீழுள்ள எண்ணிற்கு வாட்ஸ்அப்பில் தொடர்பு கொள்ளவும். நிகழ்வுகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள யூடியூபில் ஸ்கை மீடியா சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். அருகில் இருக்கும் பெல் பட்டனையும் கிளிக் செய்யுங்கள்.